ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது காராமணியும் பூசணிக்காயும் வச்சு சூப்பராக அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த குழம்பு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் காராமணியை நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூசணிக்காயையும் சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த காராமணியையும் பூசணிக்காவையும் நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் அளவுக்கு விட்டாலே போதும். நம்ம வந்து நைட்டு ஊற வச்சுருக்கிறதுனால இது வந்து டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ இது வெந்து வரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட சேர்த்து உப்பு வந்து இப்போயே சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த காராமணியில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 துளி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கிட்டா போதும். இதை ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்காக ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், சின்ன ஜீரகம். அடுத்ததாக தேங்காய் இந்த மாதிரி சின்ன கப்பில் 1 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இப்போ குக்கரில் இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த பூசணிக்காவை நம்ம இதோடு சேர்த்து அப்படியே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம குழம்புக்கு ஊற்றி சாப்பிட்றப்போ இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. பசங்களுக்கெலாம் பண்ணி கொடுக்க ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த குக்கரை அடுப்பில் வச்சு இதை அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சமே குறுகலாக உங்களுக்கு வந்து வரும் குழம்பு வந்து. பார்த்திங்களா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த தேங்காய் வெந்ததுக்கப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு அடுத்ததாக நம்ம வந்து கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிக்கிற ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விடுங்க. இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தப்பருப்பு வந்து இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க. அது கூட சேர்த்து ஒரு 2 வத்தல் மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் எடுத்து அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் எடுத்து நம்ம கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் ஆனால் பயங்கர டேஸ்டான ஒரு குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காராமணியும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பூசணிக்காவும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு. கண்டிப்பாக சைட் டிஷ்ஷாக பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.